அருந்ததியர் சமுதாயத்தை சார்ந்த மாணவ செல்வங்கள் இன்னைக்கு மடிக்கணினி இன்னைக்கு கொடுத்து நீங்க படிக்க வைக்கிறீங்கன்னா சுதந்திரம் கிடைத்து எத்தனை நாள் ஆச்சு? எத்தனை முறை நீங்க ஆட்சியில் இருந்திருக்கிறீங்க? திமுக எத்தனை முறை ஆட்சியில் முழுமையாக 5 முறை முழுமையாக இன்னைக்கு 6வது முறை. அப்பெல்லாம் நீங்க என்ன கழட்டினீங்க, என்ன கிழிச்சிங்க? ஆனால் அமைச்சருக்கு நான் கேட்குறேன், முதல் முறை என்ன பண்ணீங்க? இன்னைக்கும் பட்டியல் சமுதாயம், இன்னைக்கும் பட்டியல் சமுதாயம், இன்னைக்கும் பட்டியல் சமுதாயம் கல்வியில் பின்தங்கி இருக்கிறாங்கன்னு வாய்க்கிலேயே பேசுறீங்களே. இத்தனை 75 ஆண்டு காலமாக அரசியல் இருக்கக்கூடிய கட்சி 1949 பட்டியல் சமுதாயத்தை உயர்த்துவதற்கு, மாணவ செல்வங்களை உயர்த்துவதற்கு என்ன பண்ணீங்க? இன்னைக்கு மடிக்கணினி கொடுக்குறேன்னு பெருமையா பேசுறீங்கல்ல. 5 முறை நீங்க ஆட்சி உருப்படியா இருந்தா இன்னைக்கு எல்லாருமே தொழில் முனைவோர்களாக, பொருளாதாரத்தில் முன்னேறவர்களாக மாறி இருப்பார்களே. இதையும் அமைச்சர் இதை பேச மாட்டார். இன்னும் 50 வருஷம் இதே தான் பேசுவாங்களா? தமிழ்நாட்டிலே சில சமுதாயம் பின்தங்கி இருக்கிறாங்க, அவங்கள முன்னேற்ற போறேன். எத்தனை வருஷம் நான் பேசுவேன்? எனக்கு அதெல்லாம் தாண்டி அடுத்த விஷயத்தை பேச வேண்டிய காலகட்டத்திலே தமிழக அரசியல் இருக்கு. இவர்களுடைய செயல்பாடு 75 ஆண்டுகளாக சரியா இல்லாதனால இன்னைக்கும் அதே விஷயத்தை பேசுகிறேன். தெரியலீங்க, நான் நாளைக்கு போட்டும் கூட்டம் போட்டும் மக்கள் கருத்தெல்லாம் சொல்லட்டும், அதன் பிறகு நான் கருத்து சொல்றேன். அண்ணே பொறுத்திருந்து பாருங்க அண்ணே, தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கு. நேஷனல் கமிஷன் ஃபார் உமன், சுப்ரீம் கோர்ட்டில் பாரதிய ஜனதா கட்சி கேவியட் போட்டு பதிவு செஞ்சிருக்கிறோம். எல்லா இடத்திலும் எங்களை பொறுத்தவரை ஜனநாயக முறைப்படி எங்கெல்லாம் திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்க முடியுமோ மாநில அரசுக்கு, அந்த சகோதரிக்கு நீதி கேட்டு எல்லா இடத்துலையும் அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு ஹைகோர்ட்டு ஒரு எஸ்ஐடி போட்டிருக்காங்க. எஸ்ஐடியினுடைய முதற்கட்ட விசாரணை அறிக்கைக்கு நாங்களும் காத்திருக்கோம் உங்களை போல. அதனால் எங்கேயும் இவர்கள் தப்பிச்செல்லாம் போயிட முடியாதுங்கன்னா, சாதாரண பொதுமக்கள் இன்னைக்கு ரோட்டில் அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுவே திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஒரு அழுத்தம். இத்தனை காலமாக பயப்படாதவர்கள் இன்னைக்கு பயப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை எடுத்த பிரச்சனையை நாங்கள் கைவிடப் போவதில்லை, தொடர்ந்து அதில் இருக்க போகிறோம். நிறைய பேசிட்டாங்க, அதை பற்றி டெல்லி மதுரையிலே பேசினாங்கன்னா, கோயம்புத்தூர்லேயே பேசினேன். அதனால் இது இடைத்தேர்தலுக்கான இடைத்தேர்தல் இங்கே நடக்குது. 8 மாதம் நான் எப்படி இந்த இடைத்தேர்தலை நடத்தக்கூடாது. இன்றைக்கும் அதே போல் கடந்த முறை பட்டியல் அடைச்சது அதெல்லாம் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீது வெறுப்பு வருவதற்கு இந்த இடைத்தேர்தல் அமைந்து விடக்கூடாது என்பது எங்களுடைய நோக்கம். அதற்காக புறக்கணித்திருக்கின்றோம். வெளியே நின்று ஜனநாயகம் செத்துவிடக்கூடாது, உயிரோட்டமாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே புறக்கணித்திருக்கின்றோம். ஆனால் சொல்லுங்க, இன்னைக்கு இவங்க எல்லாம் 1960, 50 கற்காலத்தில் இருக்காங்க. நீங்கள் மைக்கு முன்னாடி பேசினாவே அது பிரச்சாரம் தான், டிவியில் வந்தாவே அது பிரச்சாரம் தான். ஒரு இடத்துக்கு போய் பேச வேண்டும் என்கின்ற எண்ணம் யாருக்கு இல்லைங்கண்ணா. எப்படி இருந்தாலும் மக்கள்கிட்ட செய்தி போயிடுது, வாட்ஸ்அப்பில் போகுது. அதனால் இன்றைக்கி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் வாட்ஸ்அப்பை முடக்குவாங்களா, பத்திரிகை நண்பர்களை முடக்குவாங்களா, மைக்கை முடக்குவாங்களா, கேமராவை முடக்குவாங்களா? அதனால் தமிழகத்தில் எல்லா இடத்திலும் பேசுவதற்கு எல்லோருக்கும் அனுமதி இருக்குது, அருகதை இருக்குது. இன்றைக்கி ஒரு ஸ்டாண்டை வச்சுருக்கோம்னா அந்த ஸ்டாண்டை விஞ்ஞான முறையில், ஆக்கப்பூர்வமான முறையில் டிஃபெண்ட் பண்ணணும். டிஃபெண்ட் பண்ண தெரியாதவங்க நான் கல்லெடுத்து அடிப்பேன், வீட்டுக்கு முன்னாடி முற்றுகை போராட்டம் பண்ணுவேன், நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்க.